ஹாய் ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம 11th மேக்ஸ்ல எப்படி நிறைய மார்க் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அது ஒரு 3 பார்ட்டா பிடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ், அதாவது படிக்கவே முடியாத ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மேக்ஸே நிறைய பேருக்கு வராதுன்னு வைங்க. அவங்க எப்படி 50க்கு மேல மார்க் எடுக்கலாம், 50 பிளஸ் மார்க் எடுக்கலாம் 100க்கு அப்படின்னு பார்க்குறோம். இன்னொன்னு ஆவரேஜா படிப்பாங்க, சரிங்களா? அவங்க எப்படி 80 பிளஸ் மார்க் எடுக்கலாம், 80க்கு மேல மார்க் எடுக்கலாம் 100க்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு கேட்டகரி 100க்கு 100 எப்படி மார்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம், சரிங்களா? 100க்கு 100 சென்டம் மார்க் எப்படி எடுக்கிறதுன்னு வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நான் மொத்தம் 12 சாப்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 6 சாப்டர், செகண்ட் வால்யூம்ல 6 சாப்டர். 50 பிளஸ் மார்க் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் பார்ட் மூணா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 50 பிளஸ் மார்க் எடுக்கணும். ஸ்லோ லேர்னர்ஸ் எனக்கு கணக்கே வராது, சுமாரா தான் படிக்க தெரியும். நான் எப்படி சார் 50 மார்க் மேல எடுக்கிறது, பாஸ் பண்றது எப்படி 50க்கு மேல எடுக்கிறது அப்படின்னு பாக்குறோம். என்னென்ன சாப்டர்லாம் படிக்கலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்க படிச்சுக்கலாம், சரிங்களா? ஈஸியான சாப்டர்ஸ், செட்ஸ், ரிலேஷன், ஃபங்க்ஷன், சரிங்களா? கணங்கள், தொடர்புகள், சார்புகள், அந்த சாப்டர். செகண்ட் சாப்டரும் படிச்சுக்கலாம், அல்ஜிப்ரா, பேசிக் அல்ஜிப்ரா, சரிங்களா? என்ன இயற்கணிதம், சரிங்களா? அடிப்படை இயற்கணிதம், அந்த சாப்டர் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் படிச்சுங்க. அப்புறம் தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த், சிக்ஸ்த்லாம் நீங்க கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வால்யூம் போறோம். 7th சாப்டர் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட், அணிகள் மற்றும் அணிக்கவைகள். நீங்க 10th படிச்சதுதான் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் 10th படிச்சது தான். 10th இருக்கிற மேட்ரிசஸ் தான் 11th வருது, இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ். அப்போ இந்த 7வது சாப்டர் நீங்க கொஞ்சம் சேர்த்து படிச்சுக்கலாம். அப்புறம் 8வது சாப்டர் படிக்கலாம். 8வது சாப்டர் வந்து வெக்டர், சரிங்களா? வெக்டர் இயற்கணிதம், அது படிச்சுக்கலாம். இப்போ இந்த 4 சாப்டர் படிச்சுங்க, புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்கன்னா 1 மார்க் 20 கேட்கறாங்க, சரிங்களா? 1 மார்க் 7 2 மார்க் எழுதணும். 2 மார்க் வந்து 10ல 7 எழுதணும். கடைசி கொஸ்டின் மட்டும் 30th கொஸ்டின் மட்டும் கம்பல்சரி. அப்புறம் 3 மார்க்கும் 7 எழுதணும். அதுல 40th கொஸ்டின் மட்டும் கம்பல்சரி. அப்புறம் 5 மார்க்ல எய்தர் ஆர் சாய்ஸ் தான். 41 இருந்து 47 வரைக்கும் 7 5 மார்க் எழுதணும். அது வந்து 35 மார்க். டோட்டலா 90 மார்க்ஸ். இன்டர்னல் வந்து 10 மார்க்ஸ் போடுவாங்க. டோட்டலா 100 மார்க்ஸ் தான் நம்ம எழுத போறது. 90 மார்க்ஸ், இன்டர்னல் 10, 100 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ண போறது. இப்போ 1 மார்க்கை பார்த்தீங்கன்னா 21 மார்க் இருக்கு. 21 மார்க்ல புக் பேக்ல இருந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் பின்னாடி 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக்ல இருந்து எத்தனை 1 மார்க் கேட்கறாங்கன்னா 15 1 மார்க் கேட்கறாங்க, சரிங்களா? ஒரு சில டைம் 16 கேட்கறான், 17, 18 வரையும் கூட கேட்கறாங்க. ரெண்டே 2 1 மார்க் தான் கிரியேட் பண்றாங்க. அதிகபட்சமா 15 1 மார்க் கேட்கறாங்க, சரிங்களா? நம்ம 17 18 கேட்கறாங்க புக் பேக்ல இருந்து. நம்ம 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 16 1 மார்க் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோம். புக் பேக் 1 மார்க், 16 1 மார்க், நம்ம 21 மார்க் 16 மார்க் எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 4 2 மார்க் இங்க கவர் ஆகுது. நம்ம ஏதாவது ஒரு சாப்டர் வந்து கேட்காம கூட விடலாம் இல்லைங்களா? அதனால நம்ம 3 2 மார்க் வச்சுக்கலாம், சரிங்களா? 3 2 6 மார்க். இப்போ 2 மார்க்ல 6 மார்க் எடுத்துறோம், சரிங்களா? அடுத்து 3 மார்க் வரும். இப்போ 3 மார்க்கும் பாத்தீங்கன்னா 4 3 மார்க் கவர் ஆகுது. ஒரு 3 மார்க், ஒரு சாப்டர்ல 3 மார்க் கேட்கலாம்னு வச்சுக்கலாம். அப்ப மீதி எத்தனை 3 மார்க் கவர் ஆகும்? 3 3 மார்க் வரும். அப்படின்னா 9 மார்க், சரிங்களா? சரி, முடிஞ்சு. அடுத்து 5 மார்க்கு வரும். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 4 5 மார்க் வந்துடும். பெரும்பாலும் வந்துடும். ஃபர்ஸ்ட் சாப்டர் கேட்பாங்க, செகண்ட் சாப்டர் கேட்பாங்க, 7th சாப்டர் கேட்பாங்க, 8th சாப்டர்லையும் கேட்பாங்க. 4 5 மார்க் வந்துடும். ஆனா இப்ப எய்தர் ஆர் கேட்பாங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்து கேட்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் 7 செகண்ட் 8 அப்படி கேட்டாங்கன்னா கூட நம்ம 2 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம், சரிங்களா? நான் 4 5 மார்க் கண்டிப்பா 3 அட்டன் பண்ணலாம், சரிங்களா? நான் 2 5 மார்க் தான் வைக்கிறேன், சரிங்களா? சரி, 2 5 மார்க்னா 2 × 5 10 மார்க், சரிங்களா? அப்போ 10 19 25 அப்புறம் ஒரு 16 35 41 மார்க் ஆச்சு, சரிங்களா? இப்போ 41 அப்புறம் நம்மளுக்கு இன்டர்னல் மார்க் ஒரு 10 மார்க் போடுவாங்க. அப்ப எவ்வளவு ஆச்சு? நம்மளுக்கு 51 ஆச்சு. 50க்கு மேல வந்துருச்சு மார்க், சரிங்களா? அப்ப எவ்வளவு எடுக்கலாம்? நம்ம இன்டர்னல் 10 போட்டாங்கன்னா அப்ப டோட்டலா எவ்வளவு எடுக்கலாம்? 50 பிளஸ் மார்க் எடுக்கலாம் 100க்கு, ஓகேங்களா? இது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான ஐடியா, சரிங்களா? 50 பிளஸ் சொல்லிருக்குங்க, மிச்சமாவே மார்க் எடுக்கலாம், சரிங்களா? எப்படின்னா நீங்க இந்த 4 சாப்டர் தரவா படிச்சுட்டு இதுல அங்கங்க ப்ரூவ் தட் சம் எல்லாம் கேட்பாங்க, சரிங்களா? நிறைய சம் ப்ரூவ் தட், நிறுவுக அப்படின்னு கணக்கு கேட்பாங்க. அந்த நிறுவுக கணக்கெல்லாம் கொஸ்டினை எழுதி வைக்கணும், சரிங்களா? அப்படியே நிறுவன்னு எழுதி கூடாது, ப்ரூவ் தட்னு எழுதி கூடாது. என்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதி கொஸ்டின் எழுதணும், சரிங்களா? கொஸ்டின் அப்படியே எழுதி சோதட்டை விட்டுட்டு ப்ரூவ் தட்னு கேட்டாங்கன்னா அதை மட்டும் விட்டுரு, மீது எல்லாத்தையும் எழுதி என்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதுனீங்கன்னா, கொஸ்டினே எழுதுனீங்கன்னா 5 மார்க் இருந்தா 1 மார்க் கிடைச்சிரும், சரிங்களா? 2 5 மார்க் ப்ரூவ் தட் கேட்டா கூட நம்மளுக்கு 2 மார்க் கிடைச்சிரும். சப்போஸ் ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா 2 மார்க் கூட கொடுக்குறாங்க ப்ரூவ் தட் கொஸ்டின் எழுதி வச்சீங்கன்னா, புரியுதுங்களா? ஒரு வெக்டர்ல எல்லாம் 4e ஃபேக்டர்னு இருக்குது, ஒரு 5 மார்க். அதெல்லாம் நீங்க வந்து எழுதி வச்சீங்கன்னாவே வந்துடும், சரிங்களா? நம்ம வெக்டர் கணக்கு 5 மார்க் நம்ம அட்டன் பண்ணிடுறோம். சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 10th சாப்டர்லாம் ப்ரூவ் தட் சம் எல்லாம் கேட்கறாங்க. அந்த சம் எல்லாம் கொஸ்டின் எழுதி வச்சீங்கன்னாவே உங்களுக்கு மார்க் கிடைக்கும். 1 மார்க் 2 மார்க் கிடைக்கும். 2 மார்க்ல அதே மாதிரி தான் ப்ரூவ் தட் கணக்கு, 3 மார்க்ல ப்ரூவ் தட் கணக்கு, அந்த கணக்கு எழுதுனாவே உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். சும்மா ஒரு 4 மார்க் 5 மார்க் எக்ஸஸா எடுத்தீங்கன்னா கூட 55 60னே போயிடும், சரிங்களா? எப்பயுமே 50 மார்க்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க.
50 மார்க் எடுக்கிறது ஈஸி. அதுக்கு மேல எடுக்கிற 10 மார்க்கும் ரொம்ப 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 கஷ்டம். 60 எடுத்துனா இன்னும் கொஞ்சம் நிறைய சாப்டர்ஸ் கவர் பண்ணணும், 70னா இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணணும், 80னா இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணணும். அந்த மாதிரி மேல போக போக அதிகமா கவர் பண்ண வேண்டியதா வரும். சரிங்களா? இதுதான் ஸ்லோ லேர்னர்ஸ் ஐடியா. ஞாபகம் வச்சுங்க. 1, 2, 7, 8 4 சாப்டர்ஸ்ல இருக்கிற ஒரு கணக்கு விடாம 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாமே தரவா படிக்கணும். 12 சாப்டருக்கும் 1 மார்க் படிக்கணும். இப்ப ரெண்டு கவர் பண்ணீங்கன்னா உங்களால 50+ மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? புக் பேக் 1 மார்க் தரவு பண்ணணும். 1, 2, 7, 8 4 சாப்டரும் தரவு பண்ணணும். தரவு பண்ணீங்கன்னா உங்களால 50+ மார்க் தாராளமா எடுக்கலாம். சரிங்களா? அடுத்தது 80+ மார்க் எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். புக் பேக் 1 மார்க் நம்ம தரவு பண்ணிடுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த 4 சாப்டரும் தரவு பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதையும் சேர்த்திங்க. அது கூட அடிஷனலா 3rd சாப்டர் கவர் பண்ணுங்க. ட்ரிக்னாமெட்ரி, திரிகோணமிதி. ஏன்னா அந்த சாப்டர்ல இருந்து நிறைய கணக்கு கேட்கறாங்க. ஒவ்வொரு டைம் 2 5 மார்க்கே கேட்கறாங்க. அதனால 2 3 மார்க் கூட ஒரு பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்கோம். அதனால அதை நீங்க தரவு பண்ணணும். 3rd சாப்டர். 6th சாப்டர் கண்டிப்பா தரவாகணும். ஏன்னா 2 5 மார்க் கேட்கறான் ஒவ்வொரு டைம். சரிங்களா? 2 மார்க்கும் 2 கேட்கறான், 3 மார்க்கும் 2 கேட்கறான். எப்பயாவது 5 மார்க் 2 கேட்டாங்கன்னா 2 மார்க்கும் 3 மார்க்கும் கம் பண்ணிடுவோம். புரியுதுங்களா? 3 மார்க் 2 கேட்டாங்கன்னா 5 மார்க் 1, 2 மார்க் 1 அப்படி கேட்டுருவோம். அப்ப 6th சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி. அதுவும் பர்டிகுலரா கடைசி எக்ஸசைஸ் வந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பா கேட்கறாங்க 6th சாப்டர்ல. அதனால நீங்க நல்லா படிச்சுங்க. ட்ரிக்னாமெட்ரி, திரிகோணமிதி, நேப்பியர்ஸ் ஃபார்முலா அது இம்பார்ட்டன்ட். இன்னும் நிறைய சம்ஸ் இருக்கு. 9th சாப்டர் கண்டிப்பா படிக்கணுங்க. லிமிட்ஸ், கண்டினியூட்டி. சரிங்க? எல்லைகள், தொடர்ச்சி தன்மை, அது கண்டிப்பா கேட்பாங்க. 9th சாப்டர்ல இருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பா வரும். 2 5 மார்க்கும் கேட்கறாங்க. 10th சாப்டர்ல இருந்து 2 5 மார்க் கேட்கறாங்க. 10th சாப்டர்ல லாஸ்ட் எக்ஸசைஸ், அதாவது 1 மார்க் முன்னாடி இருக்கிற எக்ஸசைஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு முறை அந்த எக்ஸசைஸ்ல இருந்து 2 5 மார்க் கேட்டான். சரிங்களா? 10th சாப்டர்ல லாஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th சாப்டர்ல லாஸ்ட் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட். 10th சாப்டர்ல லாஸ்ட் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் 11வது சாப்டர் இன்டகிரேஷன், அதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. இன்டகிரல் போட்டு 3x + 5 / x² + 5x + 9 அந்த மாதிரி சம் இருக்கும். இன்டகிரல் dx அந்த மாதிரி சம்ஸ் டெஃபினட்டா கேட்கறாங்க. சரிங்களா? அந்த எக்ஸ்ல ஒரு 6 சம் இருக்குங்க. எக்ஸாம்ல ஒரு 6 சம் இருக்கும், எக்ஸசைஸ்ல ஒரு 3 சம் இருக்கும். அதை நல்லா தரவா திருப்பி 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 ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 11th சாப்டர் நல்லா படிச்சுங்க. 1, 2, 7, 8, 3, 6, 9, 10, 11 இது பூரா கவர் பண்ணிருங்க. சரிங்களா? இப்போ ஒரு 4, இங்க ஒரு 5, 9 சாப்டர் கவர் பண்ண சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஒரு மீதி 3 சாப்டர் இருக்குது. அந்த 3 சாப்டர்ல என்ன 4, 5, 12 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம் மட்டும் படிங்க. இவ்வளவு மட்டும் படிச்சீங்கன்னா 80+ டெஃபினட்டா எடுக்கலாம். சரிங்களா? 90+ வருங்க. நான் சரி ஏதாவது இதாக்குமேன்ட்டு நான் 80+ சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 90+ வரும். சரிங்களா? இந்த 5 + 4 9 9 சாப்டர்ஸும் தடவு பண்ணிட்டு மீதிக்கிற 3 சாப்டர் இம்பார்ட்டன்ட் சம் மட்டும் படிச்சீங்கன்னா 90+ எடுக்கலாம். சரிங்களா? நான் இதுக்கு ஒரு கால்குலேட்டுக்கு 80+னே போட்டிருக்கேன். சரிங்களா? நான் என்ன ஏன் சார் 80+ போட்டிருக்கீங்க? நம்ம 7 5 மார்க்கும் நீங்க அட்டன் பண்ணிடலாம். நான் 6 5 மார்க் தான் கணக்கு வச்சிருக்கேன். ஒரு 5 மார்க் விட்டுட்டேன். சரிங்களா? 7 3 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். நான் 6 3 மார்க் தான் கணக்கு வச்சிருக்கேன். என்ன ஒன்று கிரியேட்டிவ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல. 12th தான் அதிகமா கிரியேட்டிவ் கேட்கறாங்க. 11th கேட்கறதுல பெரும்பாலும். சப்போஸ் கேட்டாலும் கேட்கலாம்ல. அதே மாதிரி 2 மார்க்கும் ஒரு 2 மார்க் விட்டுட்டேன். சரிங்களா? கஷ்டமானது கேட்கலாம், கிரியேட்டிவ் கேட்கலாம், படிக்காதது கூட கேட்கலாம். மீதி 3 சாப்டர் அதுல இருந்து கேட்டாங்கன்னா என்ன பண்றது? இம்பார்ட்டனா தான் படிக்கிறோம். இம்பார்ட்டனே இல்லாம ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சுட்டாங்கன்னா அதனால ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க் விட்டுட்டேன். இப்போ டோட்டலா எவ்வளவு விட்டுட்டேன்? 10 மார்க் விட்டுட்டேன். சரிங்களா? அப்ப மீதி எவ்வளவு எடுக்கலாம்? 90 மார்க் அப்படியே எடுக்கலாம். அது நான் 80+ சொல்றேன்னா 1 மார்க் 20 1 மார்க் நாம நல்லா தான் படிக்கிறோம். புக் பேக்ல 17 18 வந்து எடுத்துட்டு போறோம். அதுல ஒரு 2 1 மார்க் மட்டும் விட்டுற மாதிரி வச்சுக்கினா கூட 80+ தாராளமா இருக்கலாம். 90 வரும். ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க் விட்டாலையும் நீங்க அதுல ஏதோ ஒரு அந்த சம பத்தி ஏதாவது எழுதுங்களா, அதுக்கு ஒவ்வொரு மார்க் போடுவாங்க. 2 மார்க் 1 மார்க், 3 மார்க் 1 மார்க், 5 மார்க் 2 மார்க்கே எடுக்கலாம். ஏதோ ஒன்று எழுதி வச்சுக்கணும். அந்த சம்ம பத்தி எந்த சாப்டர் இருந்து கணக்கு கேட்டாங்களோ அதை பத்தி சும்மா நீங்க 2 லைன் எழுதினா கூட அந்த கணக்குன்னா ஃபார்முலா எழுதிங்கன்னா கூட ஒரு மார்க் 2 மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ இது கவர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 90 மார்க்ஸ் ஈஸியா எடுக்கலாம். 90+, 80+ எடுக்கலாம். 90+ம் பை லக் 90+ கூட தாராளமா எடுக்கலாம். சரிங்க சார், நான் 100க்கு 100 எடுக்கணும். நான் நல்லா படிக்கிறேன் சார், அருமையா படிக்கிறேன், நான் 100க்கு 100 எடுக்கிறேன் சார், என்ன சார் ஐடியா அப்படின்னா நீங்க 12 சாப்டரும் தரவு பண்ணி தான் ஆகணும். ஒரு கணக்கு விடாம தரவா பண்ணணும். சரிங்களா? டெபினேஷன் இருக்கிற டெபினேஷன் ஒன்னு விடாம லைன் பை லைனா படிக்கணுங்க. ஒரு டெபினேஷன் கூட விடக்கூடாது. லைன் பை லைனா ஈச் அண்ட் எவ்ரி லைன் சரிங்களா ரீட் பண்ணணும். ஃபார்முலாஸ் ஒரு ஃபார்முலா விடாம ஒரு பேப்பர் எழுதி வச்சு அதையும் நல்லா திரும்ப 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 படிக்கணும். அப்புறம் தியரம்ஸ் ஒரு தியரம் கூட விடக்கூடாதுங்க. வெக்டர்ல இன்டர்னல் தியரம் இருக்குது, எக்ஸ்டர்னல் தியரம் இருக்குது, நேப்பியர்ஸ் ஃபார்முலா இருக்குது, சைன் ஃபார்முலா இருக்குது, ட்ரிகோனோமெட்ரியில நேப்பியர்ஸ், சைன் ஃபார்முலா, மேட்ரிசஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. எல்லாமே தரவா படிக்கணும். அப்பதான் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு மேட்ரிசஸ்ல, அதுவும் படிக்கணும். இது பூராது புக்கை பூரா தரவா படிக்கணுங்க. 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாமே டெபினேஷன், தியரம், ஃபார்முலா எல்லாமே தரவா படிச்சீங்கன்னா தான்
100க்கு 100 கண்டிப்பா எடுக்க முடியும். 1 மார்க்ஸ் நிறைய டைம் ரிவைஸ் பண்ணணும். நீங்க லைன் பை லைனா படிச்சீங்கன்னா தான் இப்போ 16, 17 1 மார்க் நம்ம புக் பேக்ல இருந்து அட்டன் பண்ணிடலாம், ரைட் வாங்கிடலாம். மீதி 3 1 மார்க் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேட்பாங்க, புக் இன்சைட்ல இருந்து கேட்பாங்க. அப்போ அந்த சம் அட்டன் பண்ணணும்னா எல்லா தியரம் டெஃபினேஷன் ஃபார்முலாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல ஒரு 2 மார்க் எதனா கிரியேட் பண்ணி கேட்கறான், 3 மார்க் கிரியேட் பண்ணி கேட்கறான், 5 மார்க் கிரியேட் பண்ணி கேட்கறாங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபார்முலாவும் லைன் பை லைனா டெஃபினேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சாதான் அந்த கிரியேட் பண்ண 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ நீங்க 100க்கு 100 எடுக்கணும்னா புக்கை ஃபுல்லா தரவா கரைச்சி குடிக்கணும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் பேப்பர் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? மார்ச் 2024 இருந்து அங்க 20ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் 2 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். சரிங்களா? மார்ச் எக்ஸாம் ஒன்று, சப்ளிமெண்டரி எக்ஸாம் ஒன்று, 2 இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் 2 கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் இருக்கிற 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் ஒரு டைம் பார்க்கணும். எல்லாம் புக்கில் இருக்கிறதே தான், அதே தான் கேட்டிருக்காங்க. சும்மா எப்படி அப்படின்னு பார்க்கணும். ஒரு 4 ஒரு 4 ஃபுல் போர்ஷன் டெஸ்டாவது நீங்க எழுதி தயார்படுத்திருக்கணும். அப்பதாங்க ஒரு 100க்கு 100 மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? 100க்கு 100 எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஆனா நம்மளால கண்டிப்பா முடியும், கண்டிப்பா முடியுங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனால் முடியும். சரிங்களா? உங்களால முடியலன்னா யாரால முடியும்? அதனால நல்லா படிங்க, படிச்சுட்டு எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. சரிங்களா? சரி, நீங்க நம்ம சேனல் நியூ வரலாம், மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வைங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை. நல்லா டெஸ்ட் எழுதுங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ்.